இந்த கள்ளிச்செடியை புதுசா வாங்கிட்டு வராங்க. ஆல்ரெடி தோட்டத்துல வச்சிருந்த பூச்செடியை பார்த்து இந்த கள்ளிச்செடி ஹாய் சொல்லுது. அடுத்த செகண்டே அந்த கள்ளிச்செடியோட கையில இருக்கிற முள்ள பார்த்து அந்த பூச்செடி எல்லாம் ரொம்ப பயப்பட ஆரம்பிக்குது. அவங்க சிரிக்கிறத பாக்குற கள்ளிச்செடிக்கு ரொம்பவுமே ஃபீலிங்கா இருக்குது. அதுக்கப்புறம் பயங்கரமா காத்தடிக்குது. அந்த பூக்கிட்ட இருக்கிற பஞ்செல்லாம் பறந்து போய் இந்த கள்ளிச்செடி கிட்ட விழுது. என்கிட்ட இருக்கிற பஞ்சு உன்கிட்ட எப்படி வந்து விழலான்னு சொல்லிட்டு அந்த பூச்செடி இந்த கள்ளிச்செடி கூட சண்டை போடுது. இந்த கள்ளிச்செடி நம்ம கிட்ட முள்ள இருக்கிறனாலதான் நம்ம கிட்ட பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு கையில இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் அந்த பூச்செடி கிட்ட போயிட்டு ஹாய் சொல்லுது. ஆனா இந்த கள்ளிச்செடியை பார்த்து சிரிக்கிறாங்களே தவிர யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. இதனால அதை ஃபீல் பண்ணி அழுந்து நைட் ஆயிருது. இது அழுந்துகிட்டே இருக்கும்போது நைட்டு இந்த கள்ளிச்செடியை வந்து யாரோ மோதுறாங்க. யாருன்னு திரும்பி பார்த்தா அது முள்ளமன்றி. அந்த கள்ளிச்செடி இவன் யார் நம்மள மாதிரியே இருக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசி நல்லா 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. காலையில எழுந்து இவங்க 2 பேரும் பால் விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப முள்ளமன்றி பால் அடிக்கும் போது அது கள்ளிச்செடி மேல போய் விழுந்துருது. அதனால அந்த பால் அந்த காத்தெல்லாம் போயிடுது. ஆனாலுமே அந்த முள்ளமன்றி வருத்தப்படாம அந்த பால் எடுத்து ஜாலியா இது கூட பேசி விளையாடிட்டு இருக்கு. இதை பாக்குற அந்த கள்ளிச்செடியுமே நமக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டான்னு சொல்லிட்டு ரொம்பவுமே சந்தோஷமா இருக்குது.